இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது காலை அவர் அண்ணா அறிவாலயம் சென்ற தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்போது அதிமுகவிலிருந்து விலகி அன்பராஜா திமுகவில் இணையும் நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்வை முடித்துக் கொண்டு அவர் வழக்கமான பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்போது அவர் அந்த நிகழ்வு முடித்துக் கொண்டு உடனே அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றார். அப்போது வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக தான் முதலமைச்சர் அப்போலோ செல்கிறார் என்று தகவல்கள் பரவியது. அதற்கு பிறகுதான் அவர் சென்ற உடனடியாக அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றார். அப்போது மருத்துவமனை தரப்பில் ஒரு அறிக்கை என்பது வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் காலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்ட போது அவருக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டது என்றும் அந்த தலை சுற்றல் காரணமாக அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், பரிசோதனைக்காக சென்றார் என்று தகவல்கள் வந்த நிலையில் தலை சுற்றலுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று மருத்துவமனை தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியானது. அதை தொடர்ந்துதான் அந்த அறிக்கை வெளியான பிறகு அந்த அறிக்கை, அதாவது அவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்பட்ட அந்த அசௌகரியம் தலை சுற்றலுக்கான காரணம் என்ன, அவர் சொன்ன அந்த அறிகுறிகள் அடிப்படையில் அவருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்போலோ மருத்துவமனை தரப்பில் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் வெளியானது. உடனடியாக அவரை சந்திப்பதற்காகவும் அவருடைய உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியனும் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அவர்களை தொடர்ந்து தற்போது திமுகவுடைய பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகனும் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். இப்படியாக அடுத்தடுத்து பல அமைச்சர்கள் மற்றும் குடும்பத்தினர் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த உடல்நிலை தொடர்பாக அவருடைய தலை சுற்றலுக்கான காரணம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அந்த தலை சுற்றலுக்கான காரணம் என்ன என்பது தொடர்பான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. தொடர்ந்து பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காலையில் லேசான தலை சுற்றல் தான் என்றும் அதற்கானமாக தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த தலை சுற்றலுக்கான காரணம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறிய அவருக்கு ஏற்பட்ட அந்த உடலில் ஏற்பட்ட அந்த அசௌகரியம் மற்றும் அவர் கூறிய அந்த அறிகுறிகள் அடிப்படையில் எதற்காக இந்த தலை சுற்றல் ஏற்பட்டது என்பது தொடர்பான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக, மருத்துவ பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்போலோ மருத்துவமனை தரப்பில் அறிக்கை வெளியாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அவருடைய நலம் விசாரிப்பதற்காக அடுத்தடுத்த அமைச்சர்கள் மற்றும் குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள். இதன் காரணமாக விரைவில் அது தொடர்பான அறிவிப்பு, மயக்கத்திற்கான தலை சுற்றலுக்கான காரணம் என்ன என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீபிகா.